சக்தி வாய்ந்தது. இந்த ஆற்றல் எங்கிருந்து தோன்றுகிறது? பஞ்சபூதத்திலிருந்து தோன்றுகிறது. உயிரற்ற பொருளிடம் இருப்பதை நம்ம ஆற்றல் என்கிறோம். உயிரற்ற பொருளிடம் இருப்பதை நம்ம ஆற்றல் என்கிறோம். உயிருள்ள பொருளிடம் இருக்க ஆற்றலை, சக்தியை உயிர் என்கிறோம். உயிருள்ள மனிதனிடம் உள்ள சக்தியை நாம் உயிர் என்கிறோம். மனிதன், விலங்கு, அமீபா போன்றவற்றில் இருக்கிற சக்தியை நாம் உயிர் என்கிறோம். உயிரற்ற பொருளிடம் இருப்பதை நாம் ஆற்றல் என்கிறோம். இரண்டுமே சக்தி தான். அப்படி ஆற்றால் என் உயிர் எங்கிருந்து தோன்றுகிறது என்றால் பஞ்சபூதத்திடமிருந்து தோன்றியது. உயிர் எங்கிருந்து தோன்றுகிறது என்றால் பஞ்சபூதத்திடமிருந்து தோன்றுகிறது. அந்த உயிர், அந்த சக்தி என் உடலில் இருக்கும்போது உயிராக கருதப்படுகிறது. பஞ்சபூதத்திலிருந்து தோன்றிய உயிர் என் உடலில் இருக்கும் போது அதன் பெயர் உயிர். பஞ்சபூதத்திலிருந்து தோன்றிய சக்தி என் உடலுக்குள் இருக்கும் போது அதனின் பெயர் உயிர். இதே ஆற்றல் பஞ்சபூதங்களிடமோ இயற்கையிடமோ உயிரற்ற பொருளிடமோ இருந்தால் அதை ஆற்றல் என்கிறோம். இந்த சக்தி உயிரற்ற பொருளிடம் இருந்தால் ஆற்றல் என்கிறோம். உயிர் உள்ள என்னுடன் இருந்தால் அது சக்தி உயிர் என்கிறோம். உடலுக்குள் இருக்கும் சக்தியை உயிர் என்கிறோம். உயிரற்ற பொருளிடம் சக்தியை ஆற்றல் என்கிறோம். நான் இறக்கும் முன் இந்த உயிர் ஏதோ ஒரு சக்தியாக இருக்கும். அந்த சக்தி தீயிலோ, காற்றிலோ, மண்ணிலோ, நீரிலோ எங்க ஒரு இடத்துல இருக்கும். இந்த சக்தி என்னோட உடலில் இருக்கும் சக்தி எங்கிருந்து வந்ததுனால் பஞ்சபூதத்திலிருந்து வந்தது. எங்கே போகிறது? இறந்தவுடன் சாம்பலாகி எரித்து முடித்த பிறகு எங்கே போக போகிறது? இது தனியாக எங்கேயோ இருக்கும், பறக்கும், அங்கே போகும், இங்கே போகும், அங்கேயும் போகாது. மீண்டும் பஞ்சபூதமே சேர்ந்துவிடும். என் உடலில் இருக்கும் உயிர் சக்தி என் உடலை விட்டு விளைந்த போனவுடன் ஆற்றல் சக்தியாக மாறும். உயிர் சக்தியாக இருக்காது. என் உடலில் இருக்கும் வரைதான் அது உயிர் சக்தி. என் உடலை விட்டு பிரிந்தால் அது ஆற்றல். அது பஞ்சபூதத்தின் ஆற்றலாக மாறும். என் உடலுக்குள் எப்படி சக்தி வந்தது, உயிர் வந்தது என்றால் அந்த சக்தி ஆற்றலாக இருந்திடலாம், உயிராக இருந்திடலாம். உயிராகவோ ஆற்றலாக இருந்த சக்தி எனக்குள் வந்தது. எனக்குள்ளிருந்து வெளியே போகும் சக்தி மறுபடியும் இன்னொரு உயிராகவோ அல்லது ஆற்றலாகவோ மாறும். பஞ்சபூதத்திலிருந்து தோன்றும் சக்தி, அந்த சக்தி இரண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று ஆற்றல், இன்னொன்று உயிர். உடலுக்குள் இருந்தால் உயிர். உடலற்ற திடப்பொருள்களிடம் இருந்தால் அது ஆற்றல். நான் இறந்த பின் ஆற்றலாக மாறலாம். மீண்டும் நான் பிறக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. பிறந்தாலும் தவறில்லை. இந்த சக்தி மீண்டும் பிறக்கலாம். இந்த சக்தி ஆற்றலாக மாற்றப்படலாம். பிறக்கு முன் ஒரு உயிராக இருந்துடலாம் அல்லது ஆற்றலாக இருந்துடலாம். அப்போது நான் இயற்கை மீது அதிக பற்று கொண்டால் நான் ஆற்றலாக மாறுவேன். அதாவது நான் கடவுள் மீது மிகுந்த பற்று கொண்டால் நான் ஆற்றலாக மாறுவேன். பஞ்சபூதத்தின் மீது நான் ஈடுபாடு கொண்டால் மீண்டும் நான் ஆற்றலாக மாறுவேன். ஈடுபாடு கொண்டால், உயிர் பொருள் மீது ஈடுபாடு கொண்டால், பற்று பாசம் வைத்தால் நீங்கள் மறுபடியும் உயிர் சக்தியாக மாறிவிடுவீர்கள். மறுபிறப்பு உங்களுக்கு உண்டாகிவிடும். உங்கள் உயிராற்றல் ஆற்றல் சக்தியாக மாற வேண்டுமா, உயிர் சக்தியாக மாற வேண்டுமா, நீங்களே தீர்மானிக்கிறீர்கள். நீங்கள் செய்யும் பாவங்களையும் நீங்கள் விரும்புவது இதை அடிப்படையாக கொண்டு உங்கள் ஆற்றல் மாற்றப்படுகிறது. நீங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் எவ்வளவு புண்ணியம் செய்தாலும் நீங்கள் மறுபிறப்பு கிடையாது என்றால் இயற்கை உங்களுடைய ஆற்றல் சக்தியோட இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பிக் கொண்டால் நீங்கள் மறுபடியும் ஆற்றல் சக்தியாக தான் மாறுவீர்கள். அப்படி என்றால் உயிர் எங்கிருந்து வந்தது?
ஆற்றல் பஞ்சபூதத்தில் அந்த ஆற்றல் தான் உயிர். உங்கள் உடலில் இருக்கும்போது இந்த ஆற்றலை நீங்கள் உயிரிட்டு குறிப்பிட்டீர்கள். இந்த ஆற்றல் இறந்த முறை எங்கே போகிறது? மறுபடியும் பஞ்சபூதத்தில் ஏதோ ஒரு ஆற்றலாக மாறும். அந்த ஆற்றல் மீண்டும் உயிராக மாறலாம். பிரபஞ்சத்தில் இருந்த சக்தி, பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்சம் கோடிக்கணக்கான பிரபஞ்ச சக்தி உயிர் ஒரு குண்டூசியில் இல்லை கோடியில் ஒரு உயிர் சக்தியாக மாறியது. இந்த உயிர் சக்தி மீண்டும் பிரபஞ்ச சக்தியுடைய இணையும். அப்படி என்றால் கடவுள் என்று இப்பொழுது கடவுள் இல்லை என்று யாராவது மறுக்க முடியுமா? பஞ்சபூதம் இல்லை என்று சொல்ல முடியுமா? இந்து மதம் இல்லாத ஒன்றை இருக்கு என்று சொல்கிறதா? கடவுள் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று ஏமாற்றுகிறதா? இல்லை. நீங்க மதங்களை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். மதங்கள் தவறாக கூறப்படுகிறது. மதங்கள் சரியாக புரிகிறது. நேச்சர் இஸ் காட். இயற்கைதான் சக்தி, இயற்கைதான் ஆற்றல். இயற்கை ஆற்றல் உருவாகுவது நமச்சிவாயத்திலிருந்து உருவாகுவதுதான் சக்தி. அண்டமும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பஞ்சபூதத்தில் உள்ளது என்னோட உள்ளது. பஞ்சபூத சக்தி இருக்குது, என்னிடம் சக்தி இருக்குது. பஞ்சபூதத்தில் இருக்கிற சக்தியை சக்தி என்கிறோம், ஆற்றல் என்கிறோம். என்னிடத்தில் உள்ளதை உயிர் என்கிறோம். பஞ்சபூதத்தில் உள்ளதை மண் என்கிறோம், என்னுடைய உடல் என்கிறோம். பஞ்சபூதத்தில் உள்ளது நீர் என்கிறோம், என்னுடைய ரத்தம் என்கிறோம். பஞ்சபூதத்தில் உள்ளது வாயு என்கிறோம், என்னுடைய பிராணம் என்கிறோம். பஞ்சபூதத்தில் உள்ளது வெற்றிடம் என்கிறோம், ஆகாயம் என்கிறோம், என்னுடைய உள்ளது வெற்றிடம் என்கிறோம். பஞ்சபூதத்தில் தீ என்கிறோம், என்னுடைய உள்ளது 94 செல்சியஸ் வெப்பநிலை என்கிறோம், வெப்பம் என்கிறோம். அப்படி என்றால் பஞ்சபூதம் தான் கடவுள். பஞ்சபூதத்தை ஆராயணுமானால் பஞ்சபூதத்தை யாரேனும் ஒருத்தர் தோற்றிருக்க வேண்டுமே. அடுத்த கொஸ்டின், இயற்கையை யார் தோற்றுவித்தார்? முட்டாள்தனமான கேள்வி. இயற்கை தோற்றமும் ஆதியும் அந்தமும் இல்லாத கடவுள் மட்டுமல்ல, இயற்கையும். இயற்கை எப்பொழுது தோன்றும், எப்பொழுது முடியும்? இது முட்டாள்தனமான கேள்வி. இது முட்டாள்தனமான கேள்வி. இயற்கையை தோற்றுவித்தார் யார்? பஞ்சபூதங்களை தோற்றுவித்தேன் யார்? தொடக்கமும் முடியும் இல்லாதது பஞ்சபூதம். இதை யாராலும் தோற்றுவிக்க முடியாது, யாராலும் பிடிக்க முடியாது. ஒருவன் பஞ்சபூதத்தை எதை கொண்டு தோற்றுவித்தான்? கடவுள். கடவுள் பஞ்சபூதம் என்பது இயற்கை. இயற்கை என்பது தொடக்கமில்லாதது. தொடக்கமில்லாத இடம் தொடங்கி வைப்பது. யார் தொடங்கி வைப்பது? சரி, அடுத்த ஒரு இது பார்ப்போம். இப்பொழுது நான் மண்ணை உருவாக்க வேண்டும் அப்படி என்றால், நான் மண்ணை உருவாக்க வேண்டும். நான் கடவுள் என்றால் வைத்துக் கொள்வோம். நான் கடவுள், மண்ணை உருவாக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? மண்ணை உருவாக்க வேண்டும் என்றால் 50% மண், 12.5% நீர், 12.5% தீ, நெருப்பு, 12.5% காற்று அல்லது வாயு, காற்று, 12.5% வெற்றிடம், ஆகாயம். இப்படி வேண்டும். ஒரு மண்ணை உருவாக்க வேண்டும் என்றால் 50% மண், 12.5% நீர், 12.5% தீ, 12.5% காற்று, 12.5% ஆகாயம் வேண்டும். அப்படி இருந்தால்தான் மண்ணை உருவாக்க முடியும். அப்படி மண்ணை நீங்கள் உருவாக்குவதற்கு பஞ்சபூதத்தில் இருந்துதான் பஞ்சபூதத்தை உருவாக்க முடியும். மற்றவர்களிருந்து பஞ்சபூதத்தை உருவாக்கவே முடியாது.
படைத்தவன் யார் என்று கேள்வி அர்த்தமற்றதாகிறது. பஞ்சபூதம் இல்லாமல் பஞ்சபூதத்தை உருவாக்குவார், கடவுள் உருவாக்குவார் என்பது ஒரு அர்த்தமற்ற வாதம். கடவுள் எல்லாம் பஞ்சபூதங்களை உருவாக்க முடியாது. பஞ்சபூதங்களை உருவாக்கவோ அழிக்கவோ யாராலும் முடியாது. அறிவியல் கூறுகிறது ஒரு பஞ்சபூதத்தை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது என்று. ஒரு பேப்பரை நீங்கள் கிழித்து போடலாம், எரித்து போடலாம். எரித்தால் சாம்பல் மிஞ்சும், கிழித்தால் அந்த குப்பை மிஞ்சும். அது காணாமல் அப்படியே அது ஊதிக்கு அடிக்கடி காற்று தூசியாக இருக்கும். கரைத்து குடித்து விடுது, கரைத்து குடித்து வயிற்றுக்குள்ள. பஞ்சபூதத்தை ஒருவரால் அழிக்க முடியாது. பஞ்சபூதம் அழிவில்லாது, அழிவும் தொடக்கமும் இல்லாத பஞ்சபூதம். திடப்பொருளை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, மாற்ற முடியும். ஒரு மண்ணை பிளாஸ்டிக்காக மாற்ற முடியும், பிளாஸ்டிக்கை பேனாவாக மாற்ற முடியும், பேனாவை மீண்டும்